தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் அவர்களுக்கு பணி நிரந்தரமாக்க கோரியும் நடந்து கொண்டிருக்கிற இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கிற என் உயிருக்கினிய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே பத்து நாட்களாக மிக நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து நம்முடைய சொந்தங்கள் வீதியிலே நின்று போராடி கொண்டிருக்கிறார். போராடுகிற மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்றுவதற்கு பதிலாக போராட்ட களத்திலிருந்து எப்படியாவது அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்பதில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்கிறார். இந்த கோரிக்கை ஒன்றும் புதிதல்ல. இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது அவர்கள் கொடுத்த வாக்குறுதியைத்தான் நிறைவேற்றுங்கள் என்று போராடுகிறார்கள். இதற்கு முன்பு இந்த போராட்டம் நடந்தது. அப்போதும் நாம் பங்கேற்று மக்களோடு மக்களாக அவர்களுக்கு ஆதரவாக நின்றோம். இந்த தனியார் மயமாக்கப்படுவதை தொடக்கத்திலிருந்தே வலுவாக நாம் எதிர்த்து வருகிறோம். ஒரு அடிப்படை கேள்விதான் இங்கே. சென்னை மாநகரை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஸ்வீடன் நாட்டுக்காரனுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதுதான் நம்முடைய கேள்வி. இந்தியாவில் சிறந்த மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்து தருவதற்கு அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக் என்கிற நிறுவனத்திற்கு என்ன அவசியம் இருக்கிறதோ அதுபோலதான் இது. தனியார் முதலாளிகள் அவர்கள் கையிலிருந்து நமது தூய்மை பொறியாளர்களுக்கு பணியாளர்களுக்கு ஊதியம் கொடுக்க போகிறார்களா? அரசு அந்த முதலாளிகளுக்கு கொடுக்கிற காசிலிருந்து எடுத்து சம்பளம் கொடுக்க போகிறார்களா? இதுதான் கேள்வி. எல்லாவற்றையும் தனியாரிடம் கொடுத்து விடுவது, ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்து விடுவது. ஒரு தனியார் முதலாளி தன்னுடைய லாப தேவைக்கு வருவானா, மக்கள் சேவைக்கு வருவானா என்கிற ஒரு அடிப்படை கேள்வி கூட நம்மிடத்தில் எழவில்லை என்றால் எப்படி? எந்த முதலாளி மக்களுக்கான சேவை முதன்மையாக வைத்து வருவான்? எப்படி முதலீடு செய்வான்? அவன் தன்னுடைய லாபத்தை நோக்கித்தான் நகர்வான். அதுதான் அவனுக்கு குறியாக இருக்கும். அப்போது அங்கள் மக்கள் சேவை என்பது கேள்விக்குறியாக மாறும். இது இந்த குப்பை மேலாண்மையில் மட்டுமல்ல, ஒவ்வொரு துறையிலும் அதுதான் நடக்கும். குப்பையை அள்ளி அந்த காட்சிகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். நாம் மூக்கை பிடித்து கொண்டு போட்ட குப்பையை மூழ்கி எடுத்து சுத்தம் செய்வதை இந்த காட்சியை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இங்கே பேசியனுடைய தம்பி தங்கைகள் எல்லாம் குறிப்பிட்டார். எந்த பாதுகாப்பு கருவியும் இல்லை. காலுக்கு காலுறையோ கைக்கு கவசமோ எதுவுமே இல்லை. ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் பேரிடர் காலங்களில் கூட இங்கே பேசியனுடைய தங்கை சாலினி மரியம் லாரன்ஸ் கூட குறிப்பிட்டார்கள். நாங்கள் பேரிடர் காலங்களில் வந்து களத்தில் நின்றதை, பெருவெள்ளம் வந்தபோது
அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்போ ஆட்சியில் இருந்தபோது 1 மாத காலங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி பருப்பு உடைகள் கொடுத்து குப்பைகளை அள்ளி அழுக்கு நீரை அப்புறப்படுத்தி வேலை செய்து கொண்டிருந்தோம். அப்போதிருந்து களத்திலே நின்று பாடுபட்ட பெருமக்கள் நம்முடைய தூய்மை பணியாளர். கொரோனா காலங்களில் எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே வர பெயர்ந்தோம். ஆனால் அப்போதும் நாம் குப்பையை கொட்டினோம். அப்போதும் அந்த குப்பையை எடுத்து கொண்டு போய் தூய்மைப்படுத்தி நகரத்தை கொடுத்தவர்கள் இந்த பெருமக்கள் தான். எது ஒன்றை பற்றியும் ஒரு அடிப்படை அறிவில்லாதவர்களிடத்தில் ஆட்சி அதிகாரத்தை நாம் கொடுத்து விட்டதால் இயற்கையின் அரும்பெரும் கொடையாக இருந்த ஏரிகளை எல்லாம் குப்பை மேடுகளாக்கி நீங்க போய் பாருங்க, நீங்க தெருவில் பயணித்து போய் பாருங்க, சாலைகளில் போங்க, மலை உயரத்திற்கு பெரும் மலைகள் உயரத்திற்கு இந்த பாலித்தீன் பிளாஸ்டிக் கழிவுகள், திடக்கழிவு மேலாண்மை என்பதை இந்த நாட்டில் சுத்தமாக கிடையாது. நாடே குப்பை மேடாக மாறி நிற்கிறது. கிளீன் இந்தியா என்ற ஒரு திட்டம் பல ஆயிரம் கோடியை அதற்கு அறிவித்தார்கள். ஆனால் கிளீன் இந்தியாவில் தூய்மைப்படுத்தக்கூடிய தொழிலாளர்கள் குப்பையை போல வீதியில் நின்று கிடக்கிறார்கள். இயற்கையினுடைய அரும்பெரும் கொடை என் அருமை உடன் பிறந்தார்களே பள்ளிக்கரணையே, கடலின் நீர்மட்ட அளவிற்கே இருக்கக்கூடிய இயற்கையின் பெருங்கொடை அருமையான ஒரு சதுப்பு நிலையே, அதை குப்பையை கொட்டி மூடலாம் என்று ஒரு ஆட்சியாளர்களுக்கு தோணுகிறது என்றால் அவர்களுக்கு அறிவு என்ற ஒன்று இருக்குமா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஏரியை மறுபடி சீரமைக்க முடியும். நாங்கள்லாம் சென்னைக்கு வந்தபோது அந்த பகுதியில் போகிற போதெல்லாம் வெளிநாடுகளில் இருந்த ஆகச்சிறந்த பார்ப்பதற்கு அரிதனும் அரிதாக இருக்கிற பறவைகள் எல்லாம் வந்து தங்கி அங்கே முட்டையிட்டு குஞ்சு பொரித்து பறந்து போகும். அப்படிப்பட்ட ஏரி இன்று குப்பை மேடாக மாறி இருக்கிறது என்றால் காரணம் என்ன? குப்பைகளிடத்திலே நாட்டையும் அதிகாரத்தையும் நாம் கொடுத்ததால் நாடு இன்றைக்கு குப்பையாக இருக்கு. நாம் கூட்டி அள்ள வேண்டியது, நம்முடைய மக்களும் நாமும் சேர்ந்து கூட்டி அள்ள வேண்டியது தெருவில் கிடக்கிற குப்பைகள் அல்ல, அதிகாரத்தில் இருக்கிற இந்த அறிவுகட்ட குப்பைகளை என்ன சொல்லி எவ்வளவு அழுத்தம் கொடுத்து போராடினாலும் இவர்களுக்கு உரைக்காது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நாம் அதிகாரத்தில் தலைவர்களை தேர்வு செய்து வைப்பதில்லை, தரகர்களை புரோக்கர்களை தேர்வு செய்து வைக்கிறோம். உள்நாட்டு வெளிநாட்டு பெறும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்ப்பவர்களையே நாம் தலைவர்கள் என்று கருதி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. ஒரு இடத்தில், ஒரு துறையில், ஒரு நிலத்தில், ஒரு களத்தில் இல்லை, எல்லா இடத்திலும் சிக்கல். நம்முடைய தலைவன், வெள்ளைக்காரர்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள், நாம் விடுதலைக்காக போராடினோம், சுதந்திரம் கேட்டு போராடினோம். ஆனால் சுதந்திரம் கேட்டு போராடுவதற்காக அவர்கள் அனுமதித்தார்கள். அந்த ஜனநாயகமாவது அவனிடத்தில் இருந்தது. இந்த விடுதலை பெற்ற நாட்டிலே உரிமைகளை இழந்தில்லை, பறிக்கப்பட்டு நிற்கிற நாம் அந்த உரிமையை கேட்டு நின்று போராட நிலமில்லை, இடமில்லை, அனுமதி இல்லை, அதை கேட்பதற்கு நாதி இல்லை. அப்ப இது எவ்வளவு கொடுமையான அடக்குமுறை, ஒடுக்குமுறை ஜனநாயகம் என்பதை நீ பார்த்துக்க. வெறும் வெற்றி சொல் இங்கே. இது காரணம் என்ன? எப்படி ஆனாலும் வாக்குக்கு காசை கொடுத்து வாக்கை வாங்கிவிடலாம் என்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் எந்த மக்களின் பிரச்சனையும் உங்கள் கவனத்தில் எடுப்பதில்லை.
பல பிரச்சனைகளுக்கு கோவப்படுவார்கள். வெள்ளம் வந்தால் கோவப்படுவார்கள். ஒரு ஒரு திட்டத்தை சொல்லிவிட்டு செய்யவில்லை என்றால் கோவப்படுவார்கள். எல்லோரும் வீதியில் வந்து போராடி விட்டார்கள். ஆசிரியர்கள், மாணவர்கள், மீனவர்கள், உழைக்கும் உழவர்குடி மக்கள், இப்போது துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் வந்து விட்டார்கள். நெசவாளர்கள். நான் எப்படி பிரச்சனைகளை தந்தவர்கள், அதற்கு காரணமாக இருந்தவர்களை மறுபடியும் அதிகாரத்தில் எப்படி வர முடிகிறது? அப்ப எங்கே தவறு நடக்கிறது? யாருக்குமே ஊழல் பிடிக்கல, யாருக்குமே லஞ்சம் பிடிக்கல. ஆனால் யாரு கொடுக்கிறா, யார் வாங்குறாப்போ எல்லாருமே சொல்றான் ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும்னு. அப்ப யாரு கொடுக்கிறா, யார் வாங்குறா? யார் வாங்குற? அப்ப எந்த இடத்துல தவறு பிறக்கிறது என்பதை நாம் அறிய தவறுகிறோம். அங்கதான் சிக்கல் இருக்கு. உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பட்டினியோடு பசியோடு உட்கார்ந்து வீதியில போராட வைக்கிற ஒரு அரசா அது தரிசா? நினைச்சு பாரு. அவனுக்கு ஏதாவது இருக்கா? இதான் மக்களின் நலன் பேணுகிற, மக்களின் நலன் காக்கிற நல்லாட்சிய? இதுக்கு பேரா? உட்கார்ந்து போராடுகிறெல்லாம் பெண்கள், அவர்களுக்கு கழிவறை கூட திறந்து விட முடியாது என்றால் இது எவ்வளவு? இது ஒரு மனித மனம் தானா? மனிதர்கள் தான் ஆட்சி செய்கிறார்களா? எப்படி இதை ஏற்கிறது? எப்படி இதை பொறுக்கிறது? இதற்கு பேர் நிர்வாகம், இது ஒரு ஆட்சி என்று வேற சொல்லிக் கொண்டுகிறார்கள். நல்ல ஆட்சி, 4 ஆண்டே சாட்சி என்று. நமக்கு வேற என்ன கேட்க தோணுது? இது சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்னு தான் கேட்க தோணுது. வேற என்ன செய்ய கேட்கறது? வேற என்ன கேட்குது? தங்கை சாலினியோட சொன்னாங்க, இடஒதுக்கீடு, சம உரிமை, சமூக நீதியில நீ எதுக்கு பேசுற? உனக்கு என்ன தகுதி இருக்கு? பெண்ணிய உரிமையெல்லாம் ஏன் பேசுற? நீ இன்னும் போராடுறதுலாம் என்ன பொம்மைகளா? பெண்கள் தான், பெண்கள் தான். அதில் நிறைய பேர் கணவனை இழந்த கைம்பெண்கள். எத்தனை தாய்மார்கள் கையை பிடித்துக் கொண்டு அழுகும் போது அவர்கள் கண்ணீருக்கும் அவர்கள் அதுக்கு என்ன நம்மள்கிட்ட பதில் இருக்கு? ஒரு வலியும் ஒரு கோபம் தான் வருது. இது எப்படா ஒழிக்கிறதுன்னு தான் வருது. இந்த குப்பையை போட்டவன்லாம் எங்க இருக்கான்னு நினைக்கிற? மாடியில் இருக்கான். மாடியில் இருந்து குப்பையை கீழே போடுகிறவனும் அதை குனிந்து எடுத்து சுத்தம் பண்ணுகிறவனும் சமூகத்தில் சமநிலையில் இருக்கானா? நல்லா கொஞ்சம் இடஒதுக்கீடு, இந்த இடப்பகிர்வு, இடஒதுக்கீடு என்கிற சொல்லே கூடாது. இடப்பகிர்வு, இடப்பங்கீடு, அதுவும் உரிய பங்கீடு. முதலாக சமபங்கு என்பதை சொல்லாதே. சமபங்கு என்பது எப்படி சரியாக இருக்கும்? மாடியில் இருந்து குப்பையை கீழே போடுகிற நீயும் குனிந்து எடுத்து சுத்தம் பண்ணுகிற நானும் ஒன்றா? 2 பேரும் சமமா? நீ மாளிகையிலே வாழ்கிறாய், நான் குடிசையிலே வாழ்கிறேன், மண் குடிசையிலே. 2 பேரும் சமமா? சமமா? நீ 3 வேளை உணவு உண்ணுகிறாய், நான் 1 வேளை உணவுக்கே போராடுகிறேன். 2 பேருடைய வாழ்க்கை தரமும் சமமா? அப்ப சமபங்கு என்பது எவ்வளவு பெரிய மாற்று, எவ்வளவு பெரிய மாற்று! அறிவார்ந்த பெருமக்களே, என் அன்பிற்கினிய தம்பி தங்கைகளே, இந்த நாட்டிலே சரக்கு மற்றும் சேவை வரி, அரிசிக்கு, பருப்புக்கு, உப்புக்கு, ஊறுகாய்க்கு, எண்ணெய்க்கு, காய்கறிக்கு, துணிக்கு, எல்லாவற்றுக்கும் அதானி அம்பானி மனைவி என்ன வரி கட்டுறாலோ அதைத்தான் 100 நாள் வேலைக்கு போற நம் அம்மாவும் கட்டுகிறார். இங்கே ஒரே கேள்விதான், வரி இருவருக்கும் ஒன்றாக இருக்கிறது, வாழ்க்கை தரம் ஒன்றாக இருக்கிறதா? அதுபோலதான் சமபங்கு என்பது. பட்டியல் சமூகத்தில் பிறந்துட்டால், பிரியாவை மேயராக்கிவிட்டால் இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். நாளைக்கு இதை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கும் போது பட்டியல் சமூக மக்கள், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வீதியில் நின்று போராடுகிற போது பிரியாவை முன்னிறுத்தலாம். எவ்வளவு பெரிய மாற்று!
ஒரே சமூகத்தில் பிறந்தால் என் தங்கை சாலினீஸ்வரம் ரேஞ்ச் ரோவரில் ரிப்பன் மாளிகையில் இருந்து வெளியே வருகிற பிரியாவும் வாசல்லே பசியோடு 10 நாளாக போராடி கொண்டிருக்கிற அக்கா தங்கையும் ஒன்றா ஒன்றா? எப்படி? அதுக்குதான் பிரியாவை கொடுத்தது. பிரியாவை கொடுக்கணும்னு ஒன்றும் இல்லை. அவனுக்கு தெரியும் முன்கூட்டியே தனியாருக்கு நம்ம கொடுக்க போறோம்ட்டு. முதல்ல இது இங்கே சென்னை மாநகரம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருந்த தனியார் சிறப்பு தொகுதியாக தான் இருந்தது. அதை தன் மகனை கொண்டு வர வேண்டும் மாற்றிய பெருமகன் ஐயா கருணாநிதி தான். திருப்பி பிரியாவை கொண்டு வர வேண்டும் என்று மாற்றினது இவங்க தான். இப்ப தெரியுதா எதற்காக பிரியா மேயராக இருக்கிறார் என்றால் இதற்குத்தான். யாரிடத்தில் கோரிக்கை வைப்பது? எதற்காக இந்த உரிமை? நம் பாட்டனார் அயோத்திதாசரும் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசனும் தாத்தா MC ராஜாவும் புரட்சியாளர் அம்பேத்கரும் போராடி பெற்று தந்த சமூக நீதி, சமூக உரிமை எதற்காக? 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 இந்த அடிப்படை உரிமையை கூட இழந்து நம்மவர்கள்ட்டே நாம் போராடி நிற்கிறதுக்கா? நியாயமாக பிரியா மேயர் இந்த போராடி கொண்டிருக்கிற நம் அம்மா தங்கச்சிகளோட உட்கார்ந்து போராடி இருந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சமூக நீதியிலே நம்முடைய பாட்டன் அயோத்திதாசன் மட்டமலை சீனிவாசனும் MG ராசாவும் போராடி பெற்று தந்த சமூக நீதி, சமூக இந்த இதுல நமக்கு நியாயம் இருக்கு. இப்ப எங்கடா இருக்கு சமூக நீதி? இதுல எங்க இருக்கு? அதனால் சமபங்கு என்பதை பேசக்கூடாது, சம உரிமை என்று பேசணும். அதுதான் இங்க குப்பை எழுறவனுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? மீன் பிடிக்கிறவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? நெசவாளனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? இந்த நாட்டாளுற உனக்கு எங்களுக்கு என்னதான் சம்பந்தம்? சொல்லு, என்னதான் சம்பந்தம்? என்னது இது? கொடுமையா இருக்கு, கொடுமையா இருக்கு. தங்கச்சி சாலினி சொன்ன மாதிரி நான் தான் அதை பல தடவை பேசினேன். எப்படின்னா, எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள் மேல ஒரு அவ்வளவு அக்கறையா போராட்டங்களை செய்வார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவார். நான் சொன்னேன், கடைசி வரைக்கும் இவங்களை எதிர்கட்சியா இருக்கிற மாதிரியே பாத்துக்கிறீங்கடா, டே நல்லா போராடுறாங்கடா அப்படின்னு. என்ன இந்நேரம் எதிர்கட்சியா இருந்தா என்ன ஆகுது? இதே சேகர் பாபு சம்மனத்தை போட்டுட்டு எந்திரிக்க மாட்டாப்ல. அவருக்கு என்ன தெரியும் பாவம்? குப்பையை பத்தி அவரே ஒரு பெரிய மக்கின குப்பை. அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு கோயிலுக்கு போனோமா, தேங்காய் எவ்வளவு விற்றுருக்கு, ஊதுபத்தி சாம்பிராணி எவ்வளோ போயிருக்கு, உண்டியல் எவ்வளோ காசு வந்திருக்கு, நம்ம தட்டைப்பைக்கு எவ்வளோ வந்துச்சு, நம்ம எஜமா வீட்டுக்கு எவ்வளோ போச்சு, வெளிப்படையாக ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லு. அறநிலைத்துறையில் ஆண்டுக்கு எவ்வளோ வருமானம், எந்தெந்த கோயிலில் எவ்வளோ வருமானம், அது கோயில் நிர்வாகத்துக்கு பராமரிப்புக்கு செலவு கொண்டு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் காலிவரை கட்டி கொடுக்க முடியல, சிவநாடார் வந்து கட்டித்தர வேண்டியதுக்கு 250 கோடிக்கு கட்ட வந்தவர்கிட்ட கமிஷன் கட்டி திருப்பி வரட்டா யோகேப்பில் தானடா நீங்க. அவர் கோச்சிட்டு போயிட்டாப்ல. அடா கோயிலுக்கு கக்குசு வழிபட வர மக்களுக்கு கழிவறை கட்டி கொடுக்க வர என்கிட்ட கமிஷன் கேட்குறீங்க. மறுபடியும் கெஞ்சி கெதி குட்டி வந்தாங்க, போனா போதுன்னு கட்டி கொடுத்தாப்ல. கக்குசுல கமிஷன் அடிக்கிறவங்கள்ட்ட போய் இவங்க கக்குசு கூட மணக்கும்டா, இவங்க அதை விட கேவலமா நாருவாங்கடா இவங்க, நீ இவங்களை போய் பேச்சுக்கிறேன். தங்கச்சி சொல்லிச்சுல சாலினி, உள்ள விடலை அந்த அறைக்குள்ளே இந்த துப்புரவு பணியாளர்களை விடாதீங்க, போதாதீங்க, அவளே கூட்டி பெருக்கிட்டோம், அவங்களே அள்ளிக்கிட்டோம், அவங்களே அள்ளிக்கிட்டோம். எப்படி இருக்கு? உள்ள விடாதீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் ஒன்று இந்த அதிகாரம் நிலையானது என்று நினைக்கிறார்கள். ஏற்கனவே 5-6 மண்டலத்தில் அதிமுக ஆட்சியிலே தனியாருக்கு கொடுத்தாச்சு. இப்ப நீங்க வந்து பேசுறீங்களே அப்படின்னு. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கொடுத்ததை இப்ப 4.5 ஆண்டுகளாக நீங்கள் நிறைவேற்றவில்லையே. 4.5 ஆண்டுகள் பொறுத்திருந்தார்கள் எமது மக்கள். இப்ப நிறைவேறும், அப்ப நிறைவேறும். அவர்கள் கேட்பது ஒண்ணு இல்லையே. 23,000 63,000 சம்பளம் கூட ஒன்றும் கேட்கல. என் தம்பி சொல்ற மாதிரி 30,000 கொடுத்தா கூட 51 கோடி தான் தேவைப்படுது. அப்ப 2,700 கோடி ஒரு ஆண்டு ஒன்று 10 மாசத்துக்கு வருது. ஒரு மாசத்துக்கு 270 கோடினா 10 மாசத்துக்கு 2,700 கோடி வருது. இப்ப மாசத்துக்கு 50 கோடி தான் தேவைப்படுது. அப்ப 500 கோடியிலே 30,000 சம்பளத்துக்கு மக்களை நிரந்தர பணியமர்த்த முடியும் என்கிற போது
அப்ப 2700 கோடிக்கு ஒப்பந்தம் கொடுக்க வேண்டியது இருக்கு. எதுக்கு? எதற்காக? அதுல 1000 கோடி உனக்கு கமிஷன், அவனுக்கு கமிஷன், அந்த முதலாளிக்கு கமிஷன். இந்த ராம்கிங்கிற நிறுவனம் அவன் இந்த குப்பை அல்றவனுக்கு பிறந்தவனா இல்ல ரொம்ப நாளா எங்க சித்தப்பன் பித்தப்பன் சேர்த்து வச்சுக்கிட்டவனுக்கு பிறந்தவனா? நீ யாரா? முதல்ல நீ யாரு? நீ ஏண்டா குப்பை அல்றத கூட வாடா சம்பாதிக்க நினைப்பிய? கக்கூஸ்ல கூட வாடா. ஐயோ ஐயோ, அதான் நான் சொன்னல, இவங்க இது கவர்மெண்ட் கிடையாதுரா, கமிஷன் மண்டி. இவங்க கமிஷன். நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இவர் நம்ம முதலமைச்சர்னு சொல்லாத. அந்த முதலமைச்சருங்கிற பேர் இது அண்ணாதுரைக்கு சொல்லப்பட்டிருக்கு, பெருந்தலைவர் காமராஜருக்கு சொல்லப்பட்டிருக்கு, தாத்தா ஓமந்தூர் ராமசாமிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எல்லாம் நேர்மையின் நேர் உருவமா நின்று ஆட்சி செஞ்சிருக்காங்க. அது அந்த மறுபடியும் இந்த முதலமைச்சர்னு சொல்லாத. நீ முதலமைச்சரை தேர்வு செய்யலடா, சாராய ஆலை அதிபரை தேர்வு பண்ணி உட்கார வச்சிருக்க. மீனவன் 14 பேரை கைது பண்ணிட்டா, இடி ரைடு வந்தா ஓடி போற இவர் 40 பாராளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு கடிதம் எழுதுறாப்லடா. போஸ்ட் மாஸ்டர் தேர்வு பண்ணி வச்சிருக்கடா நீ. போஸ்ட் மாஸ்டர் இமெயில், இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் எல்லாம் இருக்கிற காலத்தில் கடிதம் எழுதுறாங்களடா. இவங்களை என்னடா பண்ண சொல்றாங்க? இவங்களை வச்சுக்கிட்டு நீ என்னடா பண்ண? கடிதம் அதை படிச்சுட்டு உடனே அந்த சுப்பிரமணியன் சிவசங்கர் பறந்து போயிட்டாப்ல இலங்கைக்கு. என்னடா எங்க ஸ்டாலின் கடிதம் எழுதிட்டாப்ல, நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஈடின்னு போடு. ஓடி வாரேன் மோடின்னு போய் கையை பிடிச்சிருவாப்ல, பிடிச்சி அப்படியே கெஞ்சிருவாப்ல. ஒரு பாவமா ஒரு முகம் வச்சிருப்பாங்க. அன்னைக்கு மட்டும் என் தங்கச்சி சாலினி சொல்ற மாதிரி மேக்கப் போட மாட்டாங்க. அது சேட் மூடு வேணும்ல, ஒரு சேட் மூட். அந்த ஆள் கிளீன் இந்தியான்னு போட்டு அவங்க பண்ண நாடகம் தெரியுமில்ல. இப்போ அவர் தான் கூட்டி வந்து, வாப்பா கிளீன் இந்தியா பாய்ஸ் இங்கே வாங்க, எங்கள் அம்மா அப்பாலாம் அப்படி உட்காந்து தெருவில் நடக்கிறாங்க, இங்கே வாங்க. இந்த பாருங்க வருவாங்க, சாக்கில் கொண்டு வருவாங்க, மூட்டையை அவங்களே எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்கள்லாம் பாருங்களேன், காட்சியை கொண்டு வருவாங்க. திஸ் பிளேஸ் ஓகே, கேமரா எல்லாம் ஓகே கொட்டுவாங்க. கொட்டினோடனே எல்லாம் டச்சப் இதெல்லாம் முடிஞ்சோடனே அந்த கூட்டுற பெருக்கிறத வச்சுக்கிட்டு ஓகே கிளீன் இந்தியா ஹை. அது படம் காந்தி கண்ணாடி ஒன்று போட்டு கீழே 2 இந்தியில் எழுதிடுவாங்க. என்ன கர்மாந்திரம் ஒன்றும் புரியாது. என்னடா கிளீன் இந்தியா கிளீனா இருக்காடா அண்ணன், இந்த கண்ணாடியை போட்டு பார்த்தீங்கன்னா தானே கிளீனா இருக்கா இல்லையான்னு தெரியும். ஐயோ, இந்த பயல்களை பார்த்தா அவன் உலகத்திலே அதிகமா குப்பை இருக்கிற நாடு இந்தியா. இந்தியாவின் நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு, அந்த அளவிற்கு கடலுக்குள்ள குப்பை கிடக்கு. மீனின் எண்ணிக்கையை விட உள்ள இருக்கிற பாலித்தீன் பிளாஸ்டிக் எண்ணிக்கை அதிகம். செத்து கரை விழுகிற ஒரு மீனை அறுத்தா வகுத்துக்கலாம் 40-42 கிலோ பிளாஸ்டிக் பாலித்தீன் இருக்கு. செத்து போற மாடு, செத்து போற யானை எல்லாவற்றையும் வைத்த கீறி பார்த்தா 40-50 கிலோ பிளாஸ்டிக் இருக்கு. எதை பற்றியுமே கவலை கிடையாது. குப்பை மேலாண்மை என்று தெரியாத குப்பைகள்கிட்ட போய் நீ நாட்டை கொடுத்துட்ட. ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர், தட்டி பாடுறா காணொலியில எப்படி இந்த குப்பையை எப்படி எடுக்கிறான்னு பாடுறா. மக்கும் குப்பை மக்காத குப்பை எப்படி பிரிச்சு எடுக்கிறான்னு பாடுறா. மற்ற நாடுகள்லாம் கொஞ்சம் பாரு, கோடிக்கணக்கான ரூபாய் வருதுறா இந்த குப்பையிலிருந்து. லட்சக்கணக்கான கோடியை ஈட்டுறான்டா குப்பையை மறுசுழற்சி பண்ணி. வைத்து கருப்பு இதை வைத்துக் கொண்டு திரும்ப 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 பூமிக்கு எந்த பாதிப்பும் இல்லாத இந்த குப்பையை அப்படியே மறுசுழற்சி பண்ணியிருந்தால் இவ்வளவு பாதிப்பு வந்திருக்காது. ஒரு அடி உயரமுள்ள தாள் இருக்குல்ல, தாள், செய்தித்தாள். இந்த 1 அடி உயரமுள்ள தாளை நீ அப்படியே மறுசுழற்சிக்கு கடைக்கு கொடுத்துட்டீங்கன்னா 7 அடி உயரமுள்ள ஒரு மரம் பாதுகாக்கப்படுதுங்கிற நம்ம அப்பா நம்மால் வர 1 அடி உயரம் இவ்வளவு, இதுல இருந்து இவ்வளவு அடுக்கி வச்சிருக்க செய்தித்தாள், தினத்தந்தியோ தினகரனோ ஏதோ ஒன்று, தினமணியோ மாலை மலரோ மாலை முரசோ அல்லது எந்த ஒரு தாள், நீ எழுதுற தாளை இவ்வளவு கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம மறுசுழற்சிக்கு போயிடுச்சுன்னா 7 அடி உயரம் உள்ள ஒரு மரம் பாதுகாக்கப்படுதுன்ட்டு. அப்ப இவ்வளவு குப்பைகளை நீ இதே நகர ஆர்கே நகரிலே, நகருக்கு பேர் எழில் நகர், 100 ஏக்கரில் குப்பை கிடங்கு இருக்கு. எப்பவுமே புகைஞ்சுக்கிட்டே இருக்கும்.
ஏன்னா பாலித்தீன் கொஞ்சம் வெயில் அடிச்சாலே டக்குன்னு பத்திக்கிறோம் பத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த நச்சு புகை காற்றில் கலந்து வரும்போது நம் மக்களுக்கு நுரையீரல் தொற்று, புற்று, கண்ணெரிச்சல், தோல் நோய் எல்லாம் வரும். அது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு தெரியாது. அப்ப திடக்கழிவு மேலாண்மை என்ற ஒன்றே இந்த நாட்டில் கிடையாது. அதை பற்றி அறிவு இருந்தால் 10 நாளாக மக்களை வீதியில் உட்கார்ந்து போராட நிலைக்கு இந்த அதிகாரம் தள்ளி இருக்கும் நினைக்கிறியா? நீ தள்ளி இருக்கும் நினைக்கிற? எவ்வளவா பணம் இழக்கிறார்கள். இந்த கடற்கரையில் கட்டியிருக்க சமாதிக்கு எவ்வளவு கோடி சொல்லு? குறைஞ்சது 250 கோடி செலவு பண்ணிருப்பாங்கல்ல சமாதிக்கு. இங்க இருக்கிற மருத்துவமனையிலே மருத்துவர்கள் இல்லை, தரம் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே கூர்நோக்கு தொலைநோக்குன்னு மீனம்பாக்கத்துக்கிட்ட ஒரு 200-300 கோடியை போட்டு ஒரு மருத்துவமனை. இங்கே இருக்கிற அண்ணா நூலகத்தில் ஒரு வயல் உட்காந்து படிக்கிறது இல்லை. நூலகம் எப்படி இருக்கலாம் சொல்லுங்க? நூலகம் எப்படி இருக்கலாம்? என்ன இந்த கன்னிமாரா நூலகம் கட்டினது 250 கோடியிலாடா கட்டி வச்சிருந்தா? படிக்கிறதுக்கு பல கண்ணாடி இருந்தால் தான் உள்ள உட்காந்து படிப்பியாப்பா? பிள்ளைய உட்காந்து படிக்கிற பள்ளிக்கூடம் ஒன்றும் இல்லை. மேற்கூரை இல்லாமல் 300 பிள்ளைகள் மரத்தின நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கு. நூலகம் கட்டு, ஒரு 3 கோடி 4 கோடி 5 கோடியில கட்டு. 200 கோடி. இப்ப இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, அது கலைஞரின் உரிமை தொகை. அவருக்கு என்னதுல உரிமை இருக்குது? என்ன உரிமை இருக்குது? ஒரு 50,000 ஏக்கர் நிலம் வச்சிருந்தா அப்படியே வித்துக்கிட்டு அந்த ரூபாயை வந்து வங்கியில போட்டு கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டம், அம்மா காப்பீட்டு வீடு, அம்மா காப்பீட்டு திட்டம். ஒண்ணுதான், ஒரு நாள் இந்த குப்பையை அள்ளிட்டு போறாங்க பாரு, இந்த குப்பையில் அவங்க அள்ளி உள்ள போட்டு ஏத்திக்கிட்டு போற ஒரு காலத்தை நம்ம உருவாக்கணும்டா. அப்படியே இப்பதான்டா உண்மையிலேயே நாடு தூய்மையாகுது. போங்கடான்னு அனுப்பணும். அந்த உரிமை தொகைக்கு எவ்வளவு வருது? 1000 கோடிக்கு மேல. புதுமை பெண் திட்டத்துக்கு 500 கோடிக்கு மேல, 910 கோடியே நம்ம வருது. பிறகு மாணவர்களுக்கு கொடுக்கறதுல தமிழ் மகனுக்கு வந்து 450 கோடியோ 90 கோடியோ வருது. இதுல எல்லாம் மொத்தமா பார்த்தா ஒரு ஆண்டுக்கு 24 கோடி வருது. 24,000 கோடி வருது. 24,000 கோடினா 12,000 கோடி ஒரு ஆண்டுக்கு வருது. அப்ப 2 ஆண்டுக்கு, இந்த 2 ஆண்டுகள்ல 24,000 கோடியை இந்த அரசு இழக்குது. யாரு கேட்டா? எனக்கு படிக்க போகும்போது காசு 1000 ரூபாய் கொடுங்கன்னு எந்த தங்கை கேட்ட? அந்த தங்கைக்கு 3 ஆண்டு கொடுப்பேன், 1000 மாசம். படித்து நிறுத்தி விட்டால் 1000 ரூபாய் கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். படித்து நிறுத்தினால் வேலை கொடுப்பியா? அதுதான் முக்கியம். அப்ப படிக்க போகும்போது 1000 ரூபாய் கொடுக்குற, படித்து நின்னா வேலை கொடுக்க மாட்டேன். அங்க நிரந்தர வறுமை வருது. இப்ப இதுல இழக்கிற 24,000 கோடி, 2 ஆண்டுக்கு 24,000-25,000 கோடி இழக்கிறியே. இந்த பணத்தை எப்படி ஈட்டுற? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு இந்த நாடு. முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்றாரு, போக்குவரத்து துறைக்கும் மின்துறைக்கும் 1 லட்சம் கோடி கடன் இழப்பீடு இருக்குன்னு. ஒரு நாளைக்கு 87 கோடியே அதை வட்டி கட்டுறோம்னு சொல்றாரு. இதுல வந்து கடிகாரம் கொடுக்கறது, அப்புறம் செல்போன் கொடுக்கறது பாக்குறீல. டிஃபன் கேரியர் கொடுக்குறான். டிஃபன் எங்க இருந்து வரும்? மடிக்கணின்னு கொடுக்கறது, மிக்சி கொடுக்கறது, கிரைண்டர் கொடுக்கறது, அதெல்லாம் எதை போட்டு ஆட்டுறது? உங்க தலையை போட்டு ஆட்டுறது, எதை போட்டு ஆட்டுறது? என்ன சர்றா மிக்சி கிரைண்டர் கொடுக்குறியா? நாயே அதை ஈக்கிறதுக்கு கரண்ட் கொடுக்குறியாடான்னா அது இல்லை. கரண்ட் கட்டணம் ஏறிடுச்சு, மின் கட்டணம் ஏறிடுச்சு. ஒரு ஏமாற்று. மக்களின் ஆட்சி என்பது மக்களின் நலன் கருதி, மக்கள் ஒரு பிரச்சனைனா உடனே போய் தீர்க்கணும். இது பிரச்சனைன்னு தெரியாதா? மக்களின் பிரச்சனைன்னு தெரியாதா? வீடு தேடி அரசுன்றது. வீடு தேடி அரசு, ரோடு தேடி மக்கள். ஏன் போராடுறது? இவர் வீட்டுக்கு போயிடாரு, நம்ம ரோட்டுக்கு வந்துடும். உங்களுடன் ஸ்டாலின் எங்களுடன் நிக்க மாட்டார். 10 நாளா போராடிக்கிட்டு இருக்காங்க, அவர் நிக்க மாட்டார்ல.
அவர் அறிஞர் சாக்ரட்டிஸ் அனுப்பி விட்டுறாப்புல சேகர் பாவை. அவர் ஏதோ பேசுகிறாப்புல. நம்ம பொம்பளை பிள்ளை பாவம், அது திட்டவும் மனசு வர மாட்டேங்குது. அது உங்களோட உட்காந்து தேநீர் சாப்பிட்டு டாட்டா காட்டினார், பிரியாணி சாப்பிட்டார். இதை எந்த அதிகாரி செய்தார், எந்த இது பண்ண என்ன பண்ண அவங்க தாத்தாவும் நான் வேற ஒரே மேடையில் வேற பேசிட்டோம். ரொம்ப பாசமாக வேற பழகி தொலைச்சிட்டோம். என்னத்தையோ நடந்துருச்சு இந்த நாட்டில். அங்கே போகும்போது எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்கிறாங்க. அவன் பாரதி பாவம் போராடி போராடி அந்த உழைக்கும் மக்களுக்கு கூட நின்று ஒரு உழைக்கும் மக்கள் உரிமை இயக்கம்னு ஒன்று வச்சு போராடிட்டு இருக்காங்க. நமக்குன்னு நிற்கிறதுக்கு தலைமை இல்லாமல் போயிடுச்சு. தங்கச்சி சாலினி சொன்ன மாதிரி தம்பி ஆம்ஸ்ட்ராங்லாம் இருந்திருந்தா அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நின்றுப்பான். இப்போ நம்ம இத்தனை அன்னைங்க தம்பியெல்லாம் நின்றுருந்தா அப்படி கவனிக்காமல் இருக்க முடியாது. ஆம்ஸ்ட்ராங் கொலை இவங்களுக்கு தெரியாமல் நடந்துருச்சாடே, யாராவது சொல்லுங்கடா. இவங்களுக்கு தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்றியா? ஆதி குடிகளில் தலைநகருக்குள் அந்த மக்களுக்கென்று வலிமையான தலைமைகள் உருவாகக்கூடாதுங்கிறது அவங்களுடைய நோக்கம். இங்க எங்க நம்ம இது இருக்குது? சேப்பாக்கம் முழுமைக்கும் இருந்தது நம்ம தான். இப்போ இருக்கமா? செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்தில் இருக்கவங்க யார்? ஆதி குடி. இந்த நிலத்திலேயே சென்னையிலே தமிழகத்தின் தலைநகரில் ஆதி தமிழ் குடிகள் இருக்கக்கூடாது என்பது இரண்டு பெரும் திராவிட கட்சிகளின் திட்டம். அவ்வளவரையும் திட்டமிட்டு வெளியேற்றினான். அன்னைக்கு நம்ம அதிகாரமற்ற நிலைமை, நம்ம மட்டும்தான் நின்று மக்களோடு போராடணும். முடியல. தூக்கி வாழ்விடத்திலிருந்து வேற இடத்துல தூக்கி வீசி விட்டான். ஒன்றும் பண்ண முடியல. நான் திரும்ப திரும்ப கேட்டேன், இந்த இடத்தை, என் மக்களுடைய வாழ்விடத்தை பறிக்கிறியே, இந்த இடத்தை யாருக்கு கொடுப்பீங்கன்னு கேட்டேன். பதிலே கிடையாது. அது உங்களுக்கு பேச்சு இல்லை, அங்க இருக்கு வீடு, போ சொல்லுங்கன்ட்டான். அப்ப இதுக்கு நம்மிடத்திலே அதிகாரம் இல்லாதனால் நம்மகிட்ட இருக்கிற கடைசி வாய்ப்பு என்பது போராடி இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று அறிவாசான் அல்ல அம்பேத்கர் நமக்கு கற்பித்ததற்கேற்ப நாம் போராடித்தான் இந்த உரிமையை பெற்றாக வேண்டும். இப்ப தனியார் மயப்படுத்திட்டாங்க. படுத்தணும்னு என்ன ஆகும்? அவன் சொல்றதான் சம்பளம். இப்ப 23,000 16,000 குறைக்கிறான். முதல்ல இஷ்டம் இருந்தா வேலை செய்யல, வெளியில போன்னு சொல்லுவான். அடுத்தது நம்ம வழியே இல்லைன்னு வேலை செய்யணும். அவன் உடல்நிலை சரியில்லை, ஒரு பிரசவம், ஒரு முடியல, குடும்பத்தில் யாருக்குனாலும் விடுமுறை தரமாட்டான். விடுமுறை எடுத்தால் அந்த சம்பளத்தில் குறைப்பான், பிடிப்பான், சம்பளத்தில் பிடிப்பான். அப்ப வழி இல்லாம என்ன பண்ணுவான்? மீறி நம்ம இப்படி போராட வரும்போது மொத்த பேரையும் பணி நீக்கம் செய்வான். அதுக்கு வேறு ஆட்களை பணி நியமனம் செய்வான். அதுக்கு தான் ஒப்பந்த கூலியாவே வைத்துக் கொள்றான். பணி நிரந்தரம் செய்து விட்டால் அவனை வெளியேற்ற முடியாது. அப்ப ஒப்பந்த கூலியா எல்லாருமே ஒப்பந்த கூலிதான். துப்புரவு பணியாளர்கள் மட்டுமல்ல, போக்குவரத்து தொழிலாளர்கள் இருந்து, ஆசிரியர்கள் இருந்து எல்லாருமே ஒப்பந்த கூலிகளாக தான் வைத்திருக்கிறார். நீ கேள்வி கேட்டா உன்னை தூக்கிடுவான். இஷ்டம் இருந்தா இல்ல போப்பா. இப்ப என்ன பண்ணுவான்? இந்த மக்களை, ஆதி குடிகள், இந்த மண்ணின் மக்களுக்கு அவர்களை உழைப்பிலிருந்து அப்படி தூரம் முதல்ல நம்மளை உழைப்பிலிருந்து வெளியேற்றினான். நுட்பமா வெளியேற்றினான். அந்த உழைப்பின் தேவை அப்படி இருந்துச்சு. வட இந்தியனை கொண்டாந்து நிறைச்சான். இந்திய திணிச்ச நீ எதிர்த்த, இந்திக்காரனை திணிக்கிறேன்னு திணிச்சான். இப்ப 1.5 கோடி பேர் இருக்கான். இப்ப 6,50,000 பேருக்கு ஓட்டுரிமைன்னு சொல்றான். அப்ப கிட்டத்தட்ட 2 தொகுதி அவன் கைக்கு போகுது. நல்லா கவனிச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிலத்தின் அதிகாரத்தையும் அரசியலையும் கைப்பற்றுவான். இப்ப என்ன பண்ணுவான்? நம்மளுடைய மக்களை வெளியேற்றிட்டு பீகாரி, உத்தரப்பிரதேச, குஜராத்தில் இருந்து கூலி கொண்டாந்து இறக்குவான். இதே துப்புரவு பணியில சரியா பாரு, அடுத்த ஆண்டு நீ தம்பி துரசன் பையா இது கியா கியா ஹே என்னை கேட்டான்ல, வேகமா போயிட்டு இருந்த சுங்கத்துல காசை தம்பியை கொடுத்தாங்க. சேஞ்சு நகிகேன்னா நாங்க இந்தி நகிகேன்ட்டு போயிட்டே இருந்துட்டான். கேஷ் நகிகே. அந்த லீலா பேலஸா அதுக்கு போனேன் ஒருத்தரை சந்திக்க. முதல்ல போனேன். நம்ம அண்ணா 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 வணக்கம்ண்ணா, வண்டி இப்படி இப்படி விட்டுருங்கண்ணா, இங்கே விட்டுருங்கண்ணா அப்படின்னா. 2 மாதம் விட்டு போனேன். காடி கராகேன்னா
சரி யாரா போன மாதம் நின்று ஆளுங்கடாண்ணா கேகே அப்படின்னா சரிதான். புரியுதா? இதே நிலை நீ நடக்கும். இப்போ நம்ம வெண்ணிலா பாட்டு போட்டாங்கல்ல, ஏ குப்பை எழுறதுன்னு, இந்த பாட்டு கொஞ்சம் 6 மாதம் கழிச்சு ஹிந்தியில் மெஹேன்னு பாடும். நீ நீ சிக்கிக்கிட்டு நீ என்ன சொல்கிறான்னு தெரியாது, எது குப்பையில் கூப்பிட்டானா இல்லை என்னன்னு தெரியாமல் நீ பாட்டு கிடக்க வேண்டியது. அதனால கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற நம்ம தங்கைகளுக்கும் தாய்களுக்கும் நம்மகிட்ட என்ன பதில் இருக்கு? ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு முடிவு தான். அதிகாரம் மிக வலிமையானது. ஆனால் அம்பேத்கர் நமக்கு கற்பித்தது, அந்த அதிகாரத்தை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. நமக்கான களமும் காலமும் உருவாகி வருகிறது. முதல்வரே சொல்றாரு சட்டசபையில், 3 ஆண்டு கால கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சியில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் போராட அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்றாரு. அதில் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 1 லட்சம் போராட்டங்களை, 1 லட்சம் பிரச்சனைகளை நம் மக்களுக்குள் அவர்கள் திணித்திருக்கிறார்கள், கையளித்திருக்கிறார்கள். அதில் ஒன்று இது. என் அன்பு மக்களிடத்தில் நான் கெஞ்சி மன்றாடி கைகூப்பி கும்பிட்டு கேட்டுக்கொள்வது, இப்போது இருக்கிற கோபத்தை மட்டும் ஒரு துளியளவும் குறைய விடாமல் நீங்கள் வாக்கு செலுத்துகிற வரை வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அன்பு மகனினுடைய வேண்டுகோள். அந்த கோபத்தை ஆரம்பித்தீர்கள் என்றால் நமக்கான அந்த இழிநிலை எப்போதும் மாறாது என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கணும். அவன் பயப்படணும். போராடுகிற உழவன், போராடுகிற நெசவாளன், போராடுகிற மாணவன் மீனவன், போராடுகிற துப்புரவு பணியாளன் நமக்கு எதிராக இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்துவான் என்ற நிலை உருவானால் இந்த பிரச்சனையை கவனத்தில் எடுப்பான், கையில் எடுப்பான், தீர்வு காண வேண்டும் என்று துடிப்பான். இது இல்லை என்றால் பொருள்படுத்த மாட்டான். இப்ப நம்மெல்லாம் பிரச்சனை தான் அவன் வட இந்திய ஓட்டர்ஸை கொண்டு வரான். இப்ப வட இந்திய ஓட்டர்ஸ் ஒரு தப்பு இல்லையே. ஒருத்தர் எழுதுறானே, இந்த வட இந்திய ஓட்டை எப்படி பெறுவது என்று திமுக சிந்திக்க வேண்டும். நான் ஈரோடு கிழக்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற தொழிற்சாலைகளை வேலை செய்கிற வட இந்தியர்கள் அந்தந்த கட்சி ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், அந்த மாவட்ட செயலாளர்களை பார்த்து, எங்ககிட்ட ஒரு 500 ஓட்டு இருக்கு, நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க, நாங்கள் உங்களுக்கு போடுறோம் என்று அவன் நம்மக்கிட்ட 500 ஓட்டு இருக்கு, எவ்வளோ காசு கொடுக்குறீங்க, உங்களுக்கு போடுறோம்னு வந்து பேரம் பேசுகிறான். என்கிட்டேன்னு பேசுகிறாப்புல. யார் பேசுகிறா? இந்த ஆட்சியாளர்கள் கட்சியில் இருக்கிற ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் என்கிட்ட பேசுகிறான். இப்படி பேசுகிறான்னு அப்படி எழுதி வச்சுக்க. இன்னைக்கு நமது மக்கள் வீதியில் இருக்கிறது போல நாம் எல்லோரும் ஒரு நாள் வீதியில் உட்கார்ற காலத்தை இவன் உருவாக்குவான். இந்த திராவிட ஆட்சியில் இருந்ததுன்னா முழுக்க முழுக்க நம்மளை தெருவுக்கு போடுவான். சொந்த நாட்டு குடியில கமிஷன் வாங்கிட்டு தெருவுக்கு போட்டான்டா. கமிஷன். ஒரு முதலாளி ராம்கிங்கிற நிறுவனம் யார் யார் அவர்? சென்னையை தூய்மையா வைத்துக் கொள்ளணும். நான் எங்கேயும் கோயிலில் நேர்ந்துக்கிட்டானா? நான் உங்க மாநிலத்தை, உங்க நகரத்தை சுத்தம் பண்ணி தரேன்னு சொல்லு. எனவே நம்மளால் முடிந்தது பசியோடு உறக்கத்தை தொலைத்து வீதியிலே இருக்கிற நம் மக்களுக்கு உணர்வோடு அவர்களுக்கு அருகிலே அமர்ந்து அவர்களுக்கு உறுதுணையாக நிற்பதை மட்டும்தான் இப்போது செய்ய முடியும். அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நியாயமான கோரிக்கையை வைத்து தனியார் மயமாக்குவதை நிறுத்த வேண்டும். எல்லாவற்றையும் தனியார் மயமாக்குவது என்பதை ஏற்க முடியாது. பன்னெடுங்காலமாக ஏறக்குறைய 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக பணி செய்து வந்த நம் தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து அவர்களை ஒப்பந்த குடிகளாக்கி வெளியேற்றி விடுவார். தனியாருக்கு கொடுத்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியாதா? இதில் கொள்கை முடிவு என்று அரசு சொல்வது எவ்வளவு பெரிய ஏமாற்று. கொள்கை முடிவா, கொள்ளை முடிவா? இது எப்படி? இது மக்களை குடிக்க வைப்பதில் டாஸ்மார்க்கில் அரசு கொள்கை முடிவு எடுக்குது. கடையை மூட முடியாது என்று. மக்களின் வாழ்க்கையை பறிக்கிற, வாழ்வாதாரத்தை பறிக்கிற, பாதிக்கிற ஒன்றை அரசு கொள்கை முடிவுன்னு சொல்லுது. எப்படி?
ஒரு முதலாளி ஒப்பந்தம் எடுக்கிற ஒரு முதலாளி வாழ இத்தனை ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் நலனை குப்பையாக்குகிறது. இதை ஏற்க முடியாது. தொடர்ந்து நாங்கள் எதிர்த்து போராடுவோம். என் மக்கள் களத்தை விட்டு வெளியேறினாலும் இந்த கோரிக்கை வைத்து நாங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் தொடர்ந்து களத்திலே நிற்போம். நீங்கள் இந்த தனியார் ஒப்பந்தத்தை ரத்து செய்த மக்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்து செய்யவில்லை என்றால் ஒரு நாள் தமிழ் தேசிய அரசு நாம் தமிழர் அரசு மலரும். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிற பிள்ளைகள் உறுதியாக நாங்கள் வென்று முடிப்போம். அன்றைய மக்களின் துயர் துடைப்போம், கண்ணீர் துடைப்போம். இந்த உறுதியை பசியோடு போராடி கொண்டிருக்கிற எனது அன்பு சொந்தங்களுக்கு இந்த மகன் கொடுக்கிறேன். அரசு இந்த கோரிக்கையை ஏற்கவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் களத்திற்கு வந்திய மக்களோடு நின்று கோரிக்கை நிறைவேறும் வரை போராடுவோம் என்கிற உறுதியை அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.